வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். வங்கிகள் திருத்தச் சட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் இந்த சட்டம் வருகிறது. இது தொடர்பாக முறையான அறிவிக்கை இந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு கனடா ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கர்னே தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க ஆதரவு தெரிவித்துள்ளன. இதுவரை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக உள்ள 193 நாடுகளில் 150 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநில அரசின் புதிய நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை எதிர்த்து அம்மாநில விவசாயிகள் நேற்று டிராக்டர் பேரணி ஒன்றை நடத்தினர். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமான திட்டத்தின் கீழ் கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் 237 பேருக்கு மொத்தம் 36,61 லட்சம் ரூபாய் நிதி உதவிகளை நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சிவா, துறை இயக்குநர் திரு இளங்கோவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜெயபால் அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்கொரியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 15% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.